மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் ஆய்ஸ்லாண்ட்ஸ். வணக்கம். மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் ரஜிதா சாம். முதலில் இலங்கை செய்திகள். போட்டியிடும் தமிழ் பொது வேட்பாளருக்கு தமிழகத்திலிருந்து ஆதரவு. இலங்கையில் எதிர்வரும் 21ஆம் தேதி ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற உள்ள நிலையில் வடக்கு கிழக்கு பகுதியை பிரதிநிதித்துவப்படுத்தி போட்டியிடும் தமிழ் பொது வேட்பாளருக்கு தமிழகத்திலிருந்து ஆதரவு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து திராவிடர் விடுதலை கழகத்தின் தலைவர் கொளத்தூர் தாசி மணி அறிக்கையொன்றை வெளியிட்டு தனது ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளார். இலங்கையில் வருகின்ற செப்டம்பர் 21ஆம் நாள் நடக்கவுள்ள குடியரசுத் தலைவருக்கான தேர்தலில் தமிழீழ மக்களின் விடுதலை நீதிக்கான கோரிக்கைகளின் குறியீடாக பொது வேட்பாளர் ஒருவர் போட்டியிடுகின்றார். இதன் மூலம் உலகத்திற்கு தமிழ் தேசிய இனத்தின் இருப்பையும் விருப்பையும் அறிவிப்பது என்ற நோக்கில் அங்குள்ள விடுதலை ஆற்றல்கள் முன்முயற்சி எடுத்துள்ளன. இதன் பொருட்டு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அரிய நேத்திரன் தேர்தலில் பொது வேட்பாளராக போட்டியிடுகின்றார். தமிழ் மக்கள் பொது வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவித்து வாக்களிக்க வேண்டும் என்பதை ஓர் அறைகூவலாக விடுக்கின்றேன். இம்முயற்சிக்கு நமது ஆதரவை வெளிப்படுத்தும் நோக்கில் ஈழத்தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு சார்பாக சென்னை சேம்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் இன்று காலை 11 மணியளவில் ஊடக சந்திப்பு ஒன்று ஒழுங்கு செய்துள்ளதாகவும் அவர் அறிக்கையில் தெரிவித்திருக்கின்றார். பொருளாதார கொள்கைக்கு பதில் கூறிவிட்டு விவாதத்திற்கு வரட்டும், அனுரவிற்கு ரணில் பதில். திசை காட்டியின் பொருளாதார கொள்கை ஏற்றுமதி பொருளாதாரமா அல்லது இறக்குமதி பொருளாதாரமா என்று கேட்பதற்கு பதிலளிக்காத அன்ருகுமார திசநாயக்கா தன்னை விவாதத்திற்கு அழைக்கின்றார் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். தன்னுடன் விவாதத்திற்கு வர முன்னர் அனுர, சுனில் ஹிந்துநெந்தி, ஹர்ஷன சூரிய பெருமா ஆகியோர் தனியாக விவாதம் நடத்தி நாட்டுக்கு தமது சரியான பொருளாதார கொள்கையை கூற வேண்டும் எனவும் அவர் கூறினார். குர்நாகல் ஆஸ்லிய கோல்டன் கிராண்ட் ஹோட்டலில் நேற்று செவ்வாய்க்கிழமை பிற்பகல் நடைபெற்ற குர்நாகல் மாவட்ட அறிஞர்கள் மற்றும் வர்த்தக சமூகத்தினருடான கூட்டத்தில் ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். மேலும் 2 வருடங்களுக்கு முன் தனக்கு என்ன நடந்தது என இங்கு கேள்வி எழுப்பப்பட்டது. சஜித்துக்கும் அனுரவுக்கும் என்ன நடந்தது என்று நான் கேட்டிருக்க வேண்டும். உணவு, மருந்து, எரிபொருள், எரிவாயு, உரம் இன்றி மக்கள் தவிக்கும் போது சஜித்துக்கும் அனுரவுக்கும் மக்களுக்கான வருத்தமும் வேதனையும் ஏற்படவில்லையா? மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற நினைவிருக்கவில்லையா? அவர்கள் அப்படி செய்திருந்தால் இன்று நான் இங்கு இருந்திருக்க மாட்டேன். அவர்கள் தமது பொறுப்புகளை சரியாக நிறைவேற்றாத காரணத்தினால்தான் ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து நாட்டின் ஜனாதிபதி பொறுப்பை ஏற்க நேர்ந்தது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ பதவி விலகும் போது சபாநாயகரை தற்காலிக ஜனாதிபதியாக நியமித்து தேர்தலுக்கு சென்றிருந்தால் என்ன நடந்திருக்கும்? அதிகார இடைவெளியை உருவாக்கி இருந்தால் இன்று பங்களாதேஷ் இருக்கும் நிலையில் நாமும் இருக்க வேண்டியிருக்கும். ஜேவிபி தருவதாக கூறும் நிவாரணங்களை வழங்கினால் செலவு 8,900 கோடி ரூபாயாகவும் வருமானம் 4,900 மில்லியன் ரூபாயாகவும் காணப்படும். அத்தோடு வரி குறைப்பு தொடர்பிலும் பேசுகின்றார். அதன்படி வரவு செலவு திட்ட இடைவெளி 4,000 பில்லியன் ரூபாயாக அமையும். பின்னர் வரவு செலவு திட்ட இடைவெளி மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 11.9% காணப்படும். சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகளை மீறி சந்தையில் பணம் வாங்கினால் வட்டி 25% இருக்கும். அதனால் டாலரின் பெறுமதி 500 ரூபாயாக உயர்வடையும். சர்வதேச நாணய நிதியத்தினுடைய நிபந்தனைகளை மீறிவிட்டால் அவர்களின் ஆதரவு ரத்தாகும். அதனால் நாட்டின் பொருளாதார சரிவை நோக்கி நகரும். எனவே அவரின் பொருளாதார கொள்கை ஏற்றுமதி பொருளாதாரமா இறக்குமதி பொருளாதாரமா என்பதை அனுர திசாநாயக்க எமக்கு முதலில் கூற வேண்டும். பொருளாதாரத்தை நாசமாக்கி நாட்டை வங்குரோத்து அடைய செய்யக்கூடிய வரவு செலவு திட்ட யோசனைகளை முன்மொழிந்திருப்பது ஏன் என்று அவர்களிடம் கேட்கிறேன். அதனால் மேடைகளில் கோஷமிடுவதை நிறுத்திவிட்டு சரியான பொருளாதார திட்டத்தை முன்மொழிமாறு அறிவுறுத்துகிறேன் என அவர் தெரிவித்துள்ளார். சம்பந்தன் ஐயாவின் ஆசையை நிறைவேற்ற சஜித் பிரேமதாசாவை ஆதரிக்க வேண்டும். மட்டு அமைப்பாளர் பரமசிவம் சந்திரகுமார் தெரிவிப்பு. மறைந்த சம்பந்தன் ஐயாவின் ஆசையை நிறைவேற்ற சஜித் பிரேமதாசவை ஜனாதிபதியாக்க வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் மட்டுநகர் அமைப்பாளர் பரமசிவம் சந்திரகுமார் தெரிவித்துள்ளார். களுவாஞ்சிக்குடியில் அண்மையில் நடைபெற்ற கூட்டத்திலேயே அவர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார்.
அவர் தொடர்ந்து கருத்து தெரிவித்திருந்த பொழுது, மறைந்த சம்பந்தன் ஐயா உயிரோடு இருக்கும் பொழுது சஜித் பிரேமதாசாவை ஜனாதிபதியாக்க வேண்டும் என பாடுபட்டார். அது நடைபெறாமல் போய்விட்டது. மக்கள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த மாற்றம் எதிர்வரும் 21ஆம் தேதி வெளிப்படுத்தப்படும். உண்மையான சிவில் நிர்வாகம் நடைபெறுவதற்காக மட்டக்களப்பு மக்களும் அந்த மாற்றத்திற்காக ஒன்றிணைய வேண்டும். கடந்த அரசாங்கத்தில் சரியான நிர்வாகம் நடைபெறவில்லை. ஜனாதிபதி வேட்பாளர் இன மத வேறுபாடுகள் இன்றி சகலரையும் மதித்து நடந்து கொள்ளக்கூடிய ஒருவராக இருக்கின்றார். சஜித் பிரேமதாச தமிழ் மக்களை அதிகம் நேசிக்கின்றார். இலங்கை தமிழரசு கட்சிதான் தமிழ் மக்களின் ஏக பிரதிநிதிகள் என ஏற்றுக்கொண்ட கட்சி. அந்த கட்சியே சஜித் பிரேமதாசாவை ஆதரித்துள்ளது. தமிழ் மக்களை குழப்புவதற்காக பல அரசியல் கட்சிகள் பிரிக்க நினைக்கின்றார்கள். அவ்வாறான பொய்யான தேர்தல் பிரச்சாரங்கள் நடைபெற்று வருகின்றன. அதனை மக்கள் பொருட்படுத்தாமல் மக்களுக்கு ஏற்ற கட்சியில் போட்டியிடும் சஜித் பிரேமதாசவை ஜனாதிபதியாக தெரிவு செய்ய வேண்டும் என அவர் அப்போது தெரிவித்திருக்கின்றார். லண்டன் ஆர்ப்பாட்டத்தில் புலிக்கொடி, ஆத்திரமடைந்த இலங்கை அரசாங்கம் பிரித்தானிய அரசுக்கு கண்டனம். லண்டனில் அண்மையில் புலம்பெயர் தமிழர்கள் முன்னெடுத்த ஆர்ப்பாட்டம் தொடர்பில் இலங்கை அரசாங்கம் பிரித்தானியாவிடம் கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றது. குறித்த போராட்டத்தின் போது விடுதலை புலிகளின் சின்னங்கள் காட்சிப்படுத்தப்பட்டமை தொடர்பில் இலங்கை இங்கிலாந்து உள்துறை அலுவலகத்துடன் தொடர்பு கொண்டு எதிர்ப்பை தெரிவித்திருக்கின்றது. 3 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட கிரிக்கெட் தொடரில் விளையாடுவதற்காக இலங்கை அணி இங்கிலாந்து சென்றிருந்தது. இந்த நிலையில் 3வது டெஸ்ட் போட்டியின் போது கடந்த 8ஆம் தேதி ஓவல் மைதானத்தில் பிரதான வாயிலுக்கு முன்பாக ஒன்று கூடிய தமிழர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அத்துடன் மனித உரிமைகள் மேற்கோள் காட்டி இலங்கை கிரிக்கெட் அணியை தடை செய்ய வேண்டும் எனவும் அவர்கள் சர்வதேச கிரிக்கெட் பேரவையிடம் கோரிக்கை விடுத்திருந்தனர். இந்த போராட்டத்தின் போது தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்பான விடுதலை புலிகளின் இலச்சினையை ஆர்ப்பாட்டக்காரர்கள் காட்சிப்படுத்தியிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் லண்டனில் உள்ள இலங்கை உயர் ஸ்தானிகர் ரோஹித போகல்லாகம இங்கிலாந்து உள்துறை அலுவலகத்தினிடம் தனது கண்டனத்தை பதிவு செய்துள்ளதாக கொழும்பு ஆங்கில ஊடகம் ஒன்று உறுதிப்படுத்தியுள்ளது. வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் ஆதாரம் இல்லாமல் பேசிக் கொண்டிருப்பதை அனுமதிக்க முடியாது, சாவச்சேரி நீதிமன்ற நீதிவான் உத்தரவு. அடிக்கடி சர்ச்சைகளை தோற்றுவிக்கும் வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதனின் ஆதாரமற்ற அவதூறுகள் தொடர்ந்தும் அனுமதிக்க முடியாதென கண்டிப்பாக தெரிவித்த சாவச்சேரி நீதிமன்ற நீதிவான் அவருக்கு எதிராக 14 நாட்களுக்குள் குற்றப்பத்திரிகை சமர்ப்பிக்குமாறு சாவகச்சேரி போலீசாருக்கு உத்தரவிட்டிருக்கின்றார். ஆதாரம் இல்லாமல் இப்படி பேசிக் கொண்டிருப்பதை அனுமதிக்க முடியாது என கண்டிப்பாக குறிப்பிட்ட நீதவான் அர்ச்சுனாவுக்கு வழங்கப்பட்ட 4 தவணைகளிலும் ஆதாரங்கள் முன்வைக்கவில்லை என்பதை குறிப்பிட்டு அவருக்கு எதிரான குற்றப்பத்திரிகையை அடுத்த 14 நாட்களுக்குள் சமர்ப்பிக்க சாவகச்சேரி போலீசாருக்கு உத்தரவிட்டிருக்கின்றார். இதேவேளை இந்த வழக்கில் அர்ச்சுனாவுக்கு பிணை கையெழுத்திட்ட 3 பேரும் வழக்கு நடந்து கொண்டிருந்த போது கையை உயர்த்தியதாகவும் அவர்களின் கருத்தை நீதவான் கேட்டபோது அர்ச்சுனாவுக்கு பிணை கையெழுத்திட்டதிலிருந்து விலகுவதாக தெரிவித்ததாகவும் கூறப்படுகின்றது. இதனை அர்ச்சுனாவிடம் தெரிவித்தீர்களா என நீதவான் வினவிய போது இல்லை என பதிலளித்த அவர்கள் இந்த விபரத்தை அர்ச்சுனாவிடம் முன்னரே கூறினால் அவர் நீதிமன்றத்திற்கு வருவதை தவிர்த்து விடுவார் என்ற அச்சத்தில் குறிப்பிடவில்லை என தெரிவித்திருந்தார்கள். வழக்கு எதிர்வரும் 26ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. அன்றைய தினம் பிணையாளிகள் 3வரையும் மன்றில் முன்னிலையாக உத்தரவிட்டதுடன் 3 புதிய பிணையாளிகளை அழைத்து வருமாறு வைத்தியர் அர்ச்சுனாவுக்கு உத்தரவிடப்பட்டது. சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையில் பதில் வைத்திய அத்தியட்சகராக செயற்பட்ட சமயத்தில் அர்ச்சுனா ஏற்படுத்திய குழப்பங்கள், ஃபேஸ்புக் நேரலையில் பரப்பிய அவதூறுகள் தொடர்பான வழக்குகள் இன்று சாவகச்சேரி நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இது தெரிவிக்கப்பட்டுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது. ஜெர்மன் நாட்டிலிருந்து விடுமுறைக்கு யாழ்ப்பாணம் சென்றவர் மரணம், மனைவி படுகாயம். ஜெர்மன் நாட்டில் இருந்து யாழ்ப்பாணம் விடுமுறைக்காக சென்றிருந்த புலம்பெயர் தமிழர் ஒருவர் விபத்தில் உயிரிழந்துள்ளது சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. யாழ்ப்பாணம் உடுப்பிட்டி பகுதியைச் சேர்ந்த நபரே உயிரிழந்துள்ளார். நீண்ட காலமாக ஜெர்மனிய நாட்டில் வசித்து வந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் அவர் விடுமுறை கழிக்க தனது சொந்த ஊருக்கு திரும்பி சென்றிருக்கிறார். கடந்த சனிக்கிழமையன்று தனது மனைவியுடன் உறவினர் வீட்டிற்கு சென்ற வேளையில் விபத்தில் சிக்கி இருவரும் படுகாயமடைந்துள்ளனர். இருவரையும் மீட்டு வைத்தியசாலையில் அனுமதித்த நிலையில் சிகிச்சை பலனின்றி
குறித்த நபர் உயிரிழந்திருக்கின்றார். மேலும் அவரது மனைவி தொடர்ந்து யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. செய்திகளில் இனி இந்திய செய்திகள். நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழக கட்சிக்கு அரசியலில் உள்ள நடிகர்களை இழுக்க முயற்சிகள். தமிழக பாரதிய ஜனதாவில் நடிகை குஷ்பு, ராதிகா, நமிதா, நடிகர்கள் சரத்குமார், ராதா ரவி, செந்தில், இசையமைப்பாளர் கங்கை அமரன் என பல திரை பிரபலங்கள் இருக்கின்றார்கள். இவர்களில் நடிகை குஷ்பு தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு மாநில அளவில் கட்சி பணியில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் 1000 விளக்கு தொகுதியில் போட்டியிட்ட அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது. ஆனால் அவர் வெற்றி வாய்ப்பை இழந்தார். அதே போல கடந்த பாராளுமன்ற தேர்தலில் நடிகை ராதிகா விருதுநகர் தொகுதியில் போட்டியிட்டார். அவரும் வெற்றி வாய்ப்பை இழந்தார். திரை நட்சத்திரங்களுக்கிடையே தங்களுக்கு கட்சியில் உரிய பதவிகள் எதுவும் வழங்கப்படவில்லை என்ற ஆதங்கம் இருப்பதாக கூறப்படுகின்றது. இதனை அறிந்த நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் கட்சிக்கு அவர்களை இழுக்க முயற்சிகள் நடப்பதாக கூறப்படுகின்றது. இதற்காக ரகசிய தூதும் விட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஆனால் இதற்கு இன்னும் சாதகமான பதில்கள் கிடைக்காததால் தொடர்ந்து பேசி வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது தொடர்பாக நடிகை நமிதா தொடர்பு கொண்ட போது மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் பாரதிய ஜனதாவில் சேர்ந்தேன். கட்சியால் நல்ல மரியாதை கிடைக்கிறது. மிக நல்ல தலைவர்கள் இருக்கின்றார்கள். பிரதமர் மோடியின் ஆட்சியில் நாடு மிக பெரிய வளர்ச்சி அடைந்துள்ளது. எனவே பாரதிய ஜனதாவில் இருப்பதை பெருமையாக நினைக்கின்றேன். எனக்கு வழங்கப்படும் வேலைகளை செய்து வருகின்றேன். வேறு எங்கும் செல்லும் எந்த எண்ணமும் எனக்கு இல்லை என நமிதா தெரிவித்திருப்பதாக கூறப்படுகின்றது. போராட்டத்தை நிறுத்த மாட்டோம், கொல்கத்தா மருத்துவர்கள் திட்டவட்டம். உச்ச நீதிமன்றம் விடுத்த காலக்கெடு இன்று மாலையுடன் முடிவடைந்ததும் கொல்கத்தா மருத்துவர்கள் தங்கள் போராட்டத்தை வாபஸ் பெறாமல் தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர். ஆர்ஜிகார் மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில் 31 வயதான பயிற்சி மருத்துவர் படுகொலை செய்யப்பட்ட வழக்கை சிபிஐ விசாரணை குழுவினர் விசாரித்து வருகின்றனர். இந்த வழக்கில் சஞ்சய் ராய் என்னும் தன்னார்வலர் மட்டுமே கைது செய்யப்பட்டுள்ளார். மருத்துவக் கல்லூரி முன்னாள் முதல்வர் சந்தீப் கோஷ் இந்த வழக்கின் விசாரணை வளையத்தில் உள்ளார். இந்த வழக்கில் இன்னும் குற்றவாளிகள் உறுதி செய்யப்படவில்லை. பயிற்சி மருத்துவர் படுகொலைக்கு நீதி கேட்டும் மருத்துவர்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்னிறுத்தியும் நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் உச்ச நீதிமன்ற அறிவுறுத்தலின் பெயரில் மேற்கு வங்கத்தை தவிர மற்ற மாநிலங்களில் மருத்துவர்கள் போராட்டம் சற்று தணிந்தது. ஆனால் மேற்கு வங்கத்தில் குறிப்பாக கொல்கத்தாவில் மருத்துவர்கள் போராட்டம் தற்போது வரையில் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. இது குறித்து முன்னதாக கருத்து தெரிவித்திருந்த உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு நேற்று மாலை 5 மணியுடன் மருத்துவர்கள் தங்கள் போராட்டத்தை வாபஸ் பெற்றுக்கொண்டு தங்கள் பணிக்கு திரும்ப வேண்டும் என கூறியிருந்தார்கள். மருத்துவர்கள் போராட்டத்தால் நோயாளிகள் பாதிக்கப்படுவதை சுட்டிக்காட்டி போராட்டத்தில் ஈடுபடும் மருத்துவர்களுக்கு உச்ச நீதிமன்றம் அறிவுறுத்தல்களை வழங்கியிருந்தது. மேலும் மருத்துவர்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய மத்திய மாநில அரசுகளுக்கும் உச்ச நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. உச்ச நீதிமன்ற அறிவுறுத்தல் குறித்து போராட்டம் நடத்தும் மருத்துவர்கள் குழுவினர் கூறும் பொழுது, பயிற்சி மருத்துவர் படுகொலைக்கு நீதி வேண்டும், மற்ற மருத்துவர்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் என்பதே எங்கள் கோரிக்கை. அந்த கோரிக்கை இன்னும் நிறைவேற்றப்படவில்லை என கூறி உச்ச நீதிமன்ற காலக்கெடுவை தாண்டி தாங்கள் போராட்டத்தை கொல்கத்தா மருத்துவர்கள் மேற்கொண்டு வருகின்றனர். மருத்துவர்கள் போராட்டம் குறித்து நேற்று மேற்கு வங்க அரசு வாதிடுகையில் மருத்துவர்கள் போராட்டத்தால் இதுவரை 23 நோயாளிகள் கொல்கத்தாவில் உயிரிழந்துள்ளனர் என்று குறிப்பிட்டு, பயிற்சி மருத்துவர் படுகொலை வழக்கில் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட விசாரணை விவரங்களை சிபிஐ விசாரணை குழு தாக்கல் செய்ய வேண்டும் என உச்ச நீதிமன்றம் இன்றைய விசாரணையில் உத்தரவிட்டுள்ளது. நேற்று வரை நடைபெற்ற விசாரணை நிலை அறிக்கையை சிபிஐ விசாரணை குழுவினர் தாக்கல் செய்திருந்தனர். செய்திகளில் தொடர்வன உலக செய்திகள். ட்ரம்ப் அமெரிக்காவை சீனாவுக்கு விற்றுவிட்டார். டொனால்டு ட்ரம்புக்கும் கமலா ஹாரிஸுக்கும் இடையில் சூடான விவாதம். அனைவரும் எதிர்பார்த்து காத்திருக்கும் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் நவம்பர் மாதம் நடைபெற உள்ளது.
இதில் ஜனநாயக கட்சி சார்பாக தற்போதைய துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸ், குடியரசு கட்சி சார்பாக முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஆகியோர் களம் இறங்கியுள்ளனர். இந்நிலையில் நேற்று செவ்வாய்க்கிழமை அமெரிக்க நேரப்படி இரவு 9 மணிக்கு பிலடெல்பியில் தனியார் தொலைக்காட்சி நடத்திய நேரடி விவாதத்தில் ட்ரம்ப் மற்றும் கமலா ஹாரிஸ் இருவரும் கலந்து கொண்டனர். இந்த நேரடி விவாதத்தில் கருக்கலைப்பு, பொருளாதாரம், குடியேற்றம் குறித்து விவாதிக்கப்பட்டது. பொருளாதாரம் குறித்த கேள்விக்கு கமலா ஹாரிஸ் இவ்வாறு பதில் அளித்திருக்கின்றார். டொனால்ட் ட்ரம்பின் ஆட்சி கால தவறுகளை சரி செய்வதற்கே 4 வருடங்கள் தேவைப்பட்டன. நான் சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தவள். அதனால் உழைப்பவர்கள் உயர்வதற்காக முயற்சி எடுப்பேன். அதையே எனது லட்சியமாக கொண்டுள்ளேன். ட்ரம்பின் ஆட்சியின் போது பொருளாதாரம் மற்றும் சுகாதாரம் இரண்டும் மிகவும் மோசமாக இருந்தது. இவரின் தவறான கொள்கைகளினால் சீன இராணுவம் பலமடைந்தது. ட்ரம்ப் அமெரிக்காவை சீனாவுக்கு விட்டுவிட்டார். பின் ஜனாதிபதி ஜோ பைடன் ஆட்சிக்கு வந்தபோது ட்ரம்ப் பொருளாதார நிலைமை அப்படியே விட்டு சென்றார். மேலும் ட்ரம்ப் மிகவும் மோசமான ஒரு சுகாதாரத்தை விட்டு சென்றிருக்கின்றார். தொடர்ந்து கமலா ஹாரிஸை தனிப்பட்ட முறையில் தாக்கி பேசினார். கமலா ஹாரிஸ் மற்றும் அவரது தந்தை ஒரு மார்க்சிசவாதி என்றார். இதற்கு தலையசைத்து சிரித்தபடி இருந்தார் கமலா ஹாரிஸ். கருக்கலைப்பு தொடர்பில் கமலா ஹாரிஸ் கூறியது, ட்ரம்பை மீண்டும் ஆட்சியை கைப்பற்றினால் கருக்கலைப்பு தடையை அமுல்படுத்துவார் என்றார். அதற்கு ட்ரம்ப் கமலா ஹாரிஸ் பொய் கூறுகிறார் என தெரிவித்தார். குடியேற்றம் தொடர்பில் விவாதிக்க கமலா ஹாரிஸ், குடியேற்றம் தொடர்பாக ட்ரம்ப் அதிகம் பேசுவார். ட்ரம்பின் பேரணிக்கு மக்களை அழைக்கின்றார். அந்த பேரணியில் சுவாரஸ்யமான விடயங்கள் இருக்கும். ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் பேசத் தொடங்கினால் மக்கள் அவர்களது பேரணியிலிருந்து விலகி விடுவார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு சலிப்பு தட்டிவிடும் என்றார். அதற்கு பதிலளித்த ட்ரம்ப், கமலா ஹாரிஸின் பேரணிக்கு யாரும் வரமாட்டார்கள் என குறிப்பிட்டுள்ளார். உலகை உலுக்கிய இரட்டை கோபுர தாக்குதலின் 23வது ஆண்டு நினைவு தினம். உலகையை உலுக்கிய அமெரிக்க இரட்டை கோபுர பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் இடம்பெற்று இன்றுடன் 23 ஆண்டுகள் கடந்துள்ளன. 2001 செப்டம்பர் 11 அன்று காலை சுமார் 8:45 மணிக்கு அல்-கொய்தா பயங்கரவாதிகள் உலக வர்த்தக மையத்தின் மீது விமானங்களை கொண்டு தாக்குதல் நடத்தியிருந்தனர். பலரது உயிரை பலிகொண்ட இந்த கொடூர சம்பவத்திற்கு அல்-கொய்தா பயங்கரவாத அமைப்பு பொறுப்பேற்றது. 2001 செப்டம்பர் 11 அன்று காலை பயங்கரவாதிகள் உலக வர்த்தக மையத்தின் மீது அமெரிக்க பாதுகாப்பு தலைமையகமான பென்டகன் மீது விமானங்கள் கொண்டு தாக்குதல் நடத்தியிருந்தனர். அமெரிக்காவின் இரு பயணிகள் விமான சேவை நிறுவனர்களான யுனைடெட் ஏர்லைன்ஸ், அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் விமான சேவைகளுக்கு சொந்தமான 4 விமானங்கள் இதன்போது கடத்தப்பட்டு இத்தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இதில் அமெரிக்கன் ஏர்லைன்ஸிற்கு சொந்தமான AA-11 மற்றும் யுனைடெட் ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான UA-175 ஆகிய விமானங்கள் முறையே உலக வர்த்தக மையம் அமைந்துள்ள நியூயார்க் நகரில் உள்ள வடக்கு மற்றும் தெற்கு இரட்டை கோபுரங்கள் மீது மோதியதோடு 1 மணத்தியாலங்கள் 42 நிமிடங்களின் பின்னர் தலா 110 அடுக்கு மாடி கோபுரங்கள் தரைமட்டமாகின. அதனை சூழ உள்ள 10க்கும் மேற்பட்ட கட்டடங்கள் சேதத்தை ஏற்படுத்தியது. அமெரிக்கன் ஏர்லைன்ஸிற்கு சொந்தமான 3வது விமானமான AA-77 வோர்ஜியா மாநிலத்தில் உள்ள அமெரிக்காவின் பாதுகாப்பு திணைக்களமான பென்டகன் கூட்டத்தின் மீது மோதியதோடு அதில் கட்டடத்தின் பகுதியளவிலான பாதிப்பை ஏற்படுத்தி கட்டடத்தின் மேற்கு பகுதியில் சேதத்தை ஏற்படுத்தியது. அதேபோன்று 4வது விமானமான யுனைடெட் ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான UA-93 அமெரிக்காவின் வாஷிங்டனில் DC நோக்கி செலுத்தப்பட்ட போதிலும் பயணிகளால் கடத்தல்காரர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் காரணமாக பென்சில்வேனியா மாநிலத்தில் அருகிலுள்ள ஸ்டோனிக் டவுன்ஸின் பகுதியில் வீழ்ந்தது. கிட்டத்தட்ட 3000 பேர் வரை அதில் கொல்லப்பட்டதுடன் வர்த்தக மையத்தில் 110 அடுக்கு இரட்டை கோபுரங்கள் தகர்ந்து தரைமட்டமாகின. இரட்டை கோபுர தாக்குதலுக்கு காரணமான அல்-கொய்தா தீவிரவாதிகளை அழிக்க அமெரிக்கா அல்-கொய்தா தீவிரவாதிகளுக்கு ஆப்கானிஸ்தானில் அடைக்கலம் கொடுத்திருந்த தாலிபான்கள் மீது போர் தொடுத்திருந்ததும் இங்கு குறிப்பிடத்தக்கது. இனி கேவி மணி டிரான்ஸ்ஃபரின் நாணய மாற்று வீதம்.
மெய்வழியின் செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்து நமது மேலதிக செய்திகளை பார்வையிட www.மெய்வழி.com எனும் இணையதளத்தை பார்வையிடுங்கள். தொடர்ந்து நமது நிகழ்ச்சிகளோடு இணைந்து கொள்ள மெய்வழி ஆப்பை தரைவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். வணக்கம்.